பொதுமொழிகள் என்னெல்லாம் கேட்டாங்க அப்படின்னா, பிசினஸ் பண்றீங்க, ஒரு ஓனர் நீங்க பலவிதமான கேள்விகளை நீங்க கேட்டாங்க, உங்ககிட்ட கேட்டிருப்பாங்க. ஆனா 3 மாதங்கள் ஆசிரியர்கள் இருக்கும் பொழுது தான் குடும்ப சிறைக்கு போனா எந்த அளவுக்கு வேதனை போடுவாங்களோ அதுக்கான எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுப்பாங்க. அந்த 3 மாதத்தை கடக்கிறதுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டா அதை இந்த 3 நாள் வெளிவந்ததுக்கு அப்புறம் பேச முடியாத இந்த சூழல் வந்து மிகப்பெரிய வேதனை எனக்கு கொடுத்தது. எப்படி நீங்க எதிர்பார்த்திருந்தீங்களோ நம்பிக்கையோடு பொறுமையோடு இன்னைக்கு இந்த நிறுவனத்துக்காக குரல் கொடுத்த நிறுவனத்தை நல்லா இருக்கும் காலத்தை அதிகப்படுத்தலாம் முயற்சியை தடுக்க முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா அது நம்ம எம்டி சார் சேனலில் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. நம்ம அதில் பார்த்திங்கன்னா சாரே வந்து டைரெக்டாக வந்து பேசியிருக்காங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா சார் வந்து நிறையா வெயிலில் வந்தாலுமே கண்டிஷன் போட்டிருக்கனால அந்த கண்டிஷனை வந்து எதுவுமே பேசக்கூடாத ஒரு சூழ்நிலையில் வந்து மக்களுக்கு வந்து நன்றி சொல்கிற ஒரு வீடியோவை சொல்லுவே அப்படியாவது மக்கள்கிட்ட பேசலாம் அப்படின்னு அவர் வந்து பேசுனது மக்களுக்கு அவ்வளோ ஆறுதலாக இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா கமெண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நானுமே போட்டிருக்கேன், தலைவா வெற்றி நான் இப்போ நம்ம குடும்பத்துக்கு நான் அப்படின்னு போட்டிருக்கேன். இது பார்த்திங்கன்னா எல்லாருமே பார்த்திங்கன்னா நம்ம சார் வந்து பேசுனது வந்து எல்லாருமே அவங்கள பார்த்ததில் மகிழ்ச்சி. 3 மாதம் அவர் நம்மளுக்கு ஃபேஸ் டு ஃபேஸ் பேசாத ஒரு வீடியோவாக இருக்கிறனால இல்லைன்னா ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ பார்த்திங்கன்னா எல்லாருமே மக்களுக்கு எல்லாருக்குமே ஒரே சந்தோஷம். இப்போ நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன், எனக்குமே ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக தான் இருக்குது. ஏன்னா அடுத்தடுத்து என்ன பண்ண போகிறோம், சம்பளம் போடுறேன் அதை பற்றிலாம் பேசலை. இருந்தாலும் அவர் வந்து பேசுனதே வீடியோவில் வந்து பேசினாலும் ஆடியோவில் பேசலை, வீடியோவாகவே வந்து பேசியிருக்காங்க. அப்போது அவர் பார்த்ததுலே எல்லாத்துக்கும் சந்தோஷம். அவர் வந்து நம்மளுக்கு சார் வந்து நம்மளுக்கு நன்றி சொல்கிறாங்க. ஏன்னா எல்லோரும் நல்லா ப்ரேயர் பண்ணோம், நம்மலாம் ஒரே குடும்பமாக இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. சார் பேசுனது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம இப்போ இல்லை, எப்போவுமே நம்மளாம் ஒரே குடும்பம் தான். மையத்தில் இருக்கிற அனைத்து சகோதர சகோதரிகள் எல்லாருமே ஒரே குடும்பம் தான். சரிங்களா? இப்போ எப்போ இருப்போம். தொடர்ந்து நம்ம சாருக்காகவும் நம்ம குடும்பத்தில் இருக்கிற எல்லா குடும்பத்தாருக்காகவும் நம்ம எல்லோரும் சேர்ந்து ப்ரேயர் பண்ணிக்கிறோம். ஏன்னா எல்லாருமே ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கும். சாருமே இன்னும் அந்த ப்ராப்ளத்தை இருந்து முழுமையாக விடுபட்டு கம்பெனிக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லாதபடி ஜெயத்தோடு நம்ம எல்லோரும் வெற்றியோடு நம்ம அடுத்தடுத்து போய் நல்லபடியாக நம்ம எல்லோரும் போனோம். அதுக்காக தொடர்ந்து நம்ம ப்ரேயர் பண்ணிக்கணும். அடுத்தடுத்து நம்மளுடைய வாழ்க்கை எல்லோரும் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக அமையும். சரிங்களா? அடுத்தடுத்து பார்க்கலாம் மைவேத்ரி இதை பற்றி. அடுத்து ஏதாவது இதை வந்துச்சு அப்டேட் வந்துச்சுன்னா உங்களுக்கு நான் தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம், பாய் பாய். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கலை. பாய்.